Hi everyone. Introduce பண்ணுனேன். Okay, I am Radhamani and I am a special educator and a special parent and currently working in a school for 17 years. My button. How do that mean improve the living of the From your perspective, what are the best way to improve the lives of children with special needs? அதான் கேட்க விரும்புறீங்க நீங்க இல்ல? ஆமா. அவங்களுக்கு வந்து நிறைய தட் இஸ் அவங்களுக்கு ஏர்லியாவே எல்லாமே அந்த டயக்னோஸ் பண்ணிட்டா ஏர்லி ஸ்டடீஸ் நிறைய ரொம்ப ஏர்லி இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி கொண்டு போகணும். வெதர் தே வில் பி இன் அகாடமிக்ஸா இருக்கலாம், இல்ல நான் அகாடமிக்ஸா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த எஜுகேஷன் வேணும். அந்த பேசிக் எஜுகேஷன் இருந்தாதான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்க்ளூசிவ் இன்க்ளூசிவ் எஜுகேஷனும் அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஸ்பெஷல் ஸ்கூலிங்கும் போகணும், இன்க்ளூஷனும் போகணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன மாதிரி நம்மளை கொண்டு வரலாம் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ன்றத ஒரு ரோட் மேப் மாதிரி நம்ம கொடுத்தாகணும். ஸ்கூலிங் எப்படி பண்ணலாம்? அதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷனும் இருக்கணும். பிளஸ் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன்லயும் ஒவ்வொரு மைல்ஸ்டோன் இருக்கு, ஒவ்வொரு லெவல் இருக்கு. ஏர்லி இன்டர்வென்ஷன் இருக்கு, அதுக்கு அடுத்த லெவல் எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி அகாடமிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் லெவலும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனல் ஸ்கில் அவங்களுக்கு அகாடமிக்ஸ் பண்ண முடியலைன்னா ஃபங்க்ஷனல் ஸ்கில் யூனிட் பண்ணிட்டு ப்ரீ ஒகேஷனல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரீ ஒகேஷன்ல நிறைய ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டிஸ், டூல்ஸ் யூஸ் இதெல்லாம் சொல்லி தரலாம். அப்புறம் அவங்களுக்கு டைம் கான்செப்ட், மணி கான்செப்ட், சிம்பிள் மணி கான்செப்ட் எல்லாம் சொல்லி தரலாம். அவங்க ஒகேஷனல் லெவலுக்கு போக முடியும். வெதர் இந்த அகாடமிக்ஸ் பண்றவங்க இப்ப வந்து என்ன எஜுகேஷன்ல இருக்குன்னா ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கோட்டால ஜாப் வேகன்சி நிறைய இருக்கு. அது அது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். What kind of support and recognition do you think special educators deserve for their work? ஃபர்ஸ்ட் வந்து ரீசனபிள் சேலரி கொடுக்கணும் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் ரெக்வயர்டு ரிசோர்சஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கலி சேலஞ்சுக்கு அவங்களுக்கு எல்லா ரிசோர்சஸும் வேணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ரிசோர்சஸ் வேணும். ஒரு பிசியோதெரப்பி யூனிட்ல அவங்களுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கணும். அப்புறம் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். அவங்கள வந்து க்ரோ பண்றதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஃபர்தரா இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க நாலேஜ் கெயின் பண்ணிப்பாங்க. ஸ்ட்ரெஸ் வரும் டீச்சர்ஸ்க்கு. அது அது ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய நம்ம மெடிடேஷனும் பண்ணணும் டீச்சர்ஸ். பிளஸ் வந்து அவங்களுக்கு எப்படி ஈஸியா சொல்லி கொடுத்தா புரியுன்றதுக்கு சிம்பிளிஃபைடா எப்படி சொல்லி தரலான்றது பண்ணாலே அவங்கள ஓரளவுக்கு கொண்டு வர முடியும். அப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய நம்ம ஆஸ் அ டீச்சர்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஏதோ யோகா அட்டன் பண்ணலாம், மெடிடேஷன் அட்டன் பண்ணலாம். அது மூலமா நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அஸ் அ பேரண்டா பசங்களுக்கு ரொட்டீன் கீப் அப் பண்ணணும். ஆனா அந்த ரொட்டீன்ஸ்ல அப்படி ஸ்டிக்கான ஆயிடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன். ஏன்னா அந்த ரொட்டீன்ஸ்ல ரொம்ப ஸ்டிக் ஆயிட்டா அந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. அதனால நிறைய டேண்ட்ரம்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அதனால அப்பப்ப சேஞ்சஸ் நிறைய அவங்களுக்காக கிரியேட் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டா ஆக்கணும்.
அந் அதுக்கப்புறம் வந்து நம்ம சொசைட்டில இன்க்ளூட் ஆற மாதிரி எல்லா இடத்துலயுமே நம்மள அந்த அக்செப்டன்ஸ் கொண்டு வர்றதுக்கு நெறைய சில ப்ரோகிராம்ஸ்லாம் அவங்கள கூட்டிட்டு போலாம் வெளிய. அப்புறம் வீட்லயே வச்சிருக்காம, அவங்கள எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போணும். லைக் அவுட்டோர் கூட்டிட்டு போலாம். வெளியூர் கூட்டிட்டு போலாம். அவங்களுக்கும் நெறைய அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. ம். வீட்டுக்குள்ளேயே இருந்தா ரொம்ப போரிங்கா இருக்கும். அதனால எங்கனாலும் மால் கூட்டிட்டு போலாம். இல்ல பக்கத்துல ஒரு பார்க் கூட்டு போலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஆக்குபைடா வச்சுக்கணும் அவங்கள. கொஸ்டின்க்கு இன்னொரு ஆன்சர் இருக்கு. பிஃபோர் கமிங் டூ ஸ்கூல் அவங்க வந்து நெறைய இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு வந்துருவாங்க. இந்த டிசபிலிட்டி இருக்கு. நான் என்ன எனக்கு வந்து இது சீக்கிரம் எப்ப கியூர் ஆகும்? அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வர்றப்பயே கேட்பாங்க. சைல்ட்ஹுட்ல இருக்கப்பயே கேட்பாங்க. இது வந்து ஒரு டிசீஸ் இல்ல. இது ஒரு கண்டிஷன்றது அவங்களுக்கு புரியவே டைம் எடுக்கும். இந்த பேரண்ட்ஸ்க்கு. இந்த சேலஞ்சஸ்லாம் நெறைய ஃபேஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து சில சில்ட்ரன் இப்ப ரீசென்ட்டா நெறைய ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்றாங்க. அதனால ஆ அ அதனால நெறைய ஆட்டிசம் டெவலப் ஆறதா இப்ப சொல்றாங்க ரீசென்ட் ஸ்டடீஸ்ல. வர்ச்சுவல் ஆட்டிசம்னு சொல்றாங்க இப்ப. அந்த சேலஞ்சஸ் நெறைய இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரீசென்ட்டா. அதுமா ரொம்ப நன்றி. என்னோட பேசிட்டு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ருக்மணி. நீ இந்த ஆமா. ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு குடுத்ததுக்கு ஆமா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ருக்மணி. அதனால தேங்க் யூ. நன்றி.